ஆமா பொச்சுக்கிழமை வரான். ஆமா பாப்போம். அண்ணா வாங்கண்ணா வணக்கம். பாரு அவனை பாரு. என்ன பண்ற? ஏன் சிரிக்கிற? என்ன பண்ற? வணக்கம் வைக்கிற. எங்க வணங்குற? என்னத்த வணங்குறது? நாளைக்கு வணங்கலாம். என்னது கரியா? அப்படி இல்லனா எங்க ஊருக்கு யாரா புதுசா வந்துட்டா வாங்கினா 2 கை எடுக்கிறதா மரியாதை. சண்டால பாவி. ஊருக்கு புதுசா யாராவது 2 கை எடுத்தீங்க? பார்த்தோன்னே எடுத்துருவோம். பாவி. அதுக்கு ஏன் சிரமப்படுற? பக்கத்து ஊர்ல யார்கிட்டயாவது போய் கொடுவா வாங்கிட்டு வந்து 2 கை எடுத்துரு. ஏன்னா சோர்த்திக்கு போய் நாய் மாதிரி தமிழ் குடிச்சு படுத்துட்டீங்க. அண்ணா 2 கை எடுக்கிறனா வெட்டி எடுக்கிறது இல்ல, வாங்கன்னு மரியாதை பண்றது. ஓ மரியாதை. ஆமா பெரியோரை கண்டால் மரியாதை செய். ஆமாண்ணா. வணக்கம் தனக்கலகு. தனக்கலகு அது நல்ல பழக்கம் தான். இருந்தாலும் காலத்துக்கு மாதிரி வணக்கம் பண்ணு. எப்படின்னா 2022 23 அது இல்லைன்னா 2033 எல்லாம் லூசா இருக்கிறீங்க. எல்லாம் மென்டல் தான். 2023 எப்படின்னா 23 2020 என்ன அந்த காலத்துமா 2023னா நாளைக்கு நாள் நாகரிகமா இருக்கு. எப்படின்னா மாறுது? பண்ற வேலையில மிஷின் பண்ணுது. மிஷின் பண்ணுதா? என்னென்ன வேலை மிஷின் பண்ணுது? எல்லா வேலையுமே. எல்லா வேலைன்னா என்னென்ன வேலை? ரோட்டு வேலை, ரோட்டு வேலை, காட்டு வேலை, காட்டு வேலை, வீட்டு வேலை, வீட்டு வேலை. அண்ணா இந்த வீட்டு வேலை காட்டு வேலை ரோட்டு வேலை சொன்னீங்க. இந்த வீட்டு வேலைக்கு என்ன மிஷின்? காட்டு வேலைக்கு என்ன மிஷின்? ரோட்டு வேலைக்கு என்ன மிஷின்? சத்தம் கேட்கலையா? நான் என்னென்ன மிஷின்? வீட்டு வேலைக்கு என்னென்ன மிஷின்? வீடு சுத்தம் பண்றது. சரிண்ணா. வீடு செவுத்து போயிட்டு இருக்குது. நான் ஸ்ப்ரே கண்ணு, குழம்புக்கு மிளகா சாந்தாட்டம், மிக்ஸி, இட்லிக்கு அரிசி மாவாட்டம், கிரைண்டர், அடுப்பெரி விடுறது, கேஸ், தண்ணி காய வைக்கிறது, வாட்டர் ஹீட்டர், துணி துவைக்கிறது, வாஷிங் மிஷின், எல்லா மிஷினும் வந்துச்சு. வீட்டு வேலைக்கு இந்த மிஷின் வந்து. இதெல்லாம் வீட்டு வேலை. காட்டு வேலை உழவு ஓட்டுறது, வெள்ளாம விதைக்கிறது, அறுவடை பண்றது, அடிச்சு கொண்டு வந்து வீட்டுக்கே சேர்த்துறது. அங்க போய் நின்னா வேலை முடிஞ்சு போயிடும். ஆனா இந்த வீட்டு வேலை காட்டு வேலை சொன்னீங்க, அது கூட ஏத்துக்கலாம். இந்த ரோட்டு வேலை சொன்னீங்கல்ல, ரோடு போட்டோம்னா 10-20 பேர் வேணும். அதெல்லாம் முதல்ல. இப்ப எப்படி? இப்ப அப்படி கிடையாது. எப்படிடா? 2 வண்டி 4 ஆள் இருந்தா போதும். 2 வண்டி 4 ஆள் இருந்தா போதுமா? அந்த வண்டி பேர் என்ன? அந்த வண்டி இந்த மண்ணு பறிக்க அந்த கூட்டுங்க. அதே வண்டி தான். பொக்கல வண்டி. அதுக்கு பேர் தான் பொக்லிங். பொக்லிங். பொக்கலிங்க. பொக்லிங் வீட்டுல படுத்து கிடப்பாரு. ஜேசி. அப்ப சொல்றேன். ஏபிசி. ஜேசிபி. ஏபிசி. ஏசிபி நான் ஏபிசி. அல்லோ போனீங்க. என்ன வண்டி? ஏபிசி தானே? என்னன்னு? அது ஏபிசி வந்துருச்சு. ஏய். பைத்தியம். எனக்கு உனக்கா? அந்த வண்டி வந்துருக்குது. அதே மண்ணு பறிக்குது. சரி. நம்ம கொட்டுது அதே நிறைய விடுது. இன்னொரு வண்டி. இன்னொரு வண்டி. ஆனா ரோட்ல ஓடுற. ஏன் வீட்டுல இடம் இல்லையா? ரோட்ல அந்த வேலை பண்றீங்க. இல்லப்பா அந்த இரும்பு டயர் ஜல்லி மதிக்குது. அண்ணா அதுக்கு பேர் தான் புல்டோசர். முழு டவுசர். அது வந்துருச்சு. முழு டவுசர் இல்ல, ஆஃப் டவுசர் இல்ல, புல்டோசர். ஏதோ ஒரு கருமாந்திரம். ஏதோ ஒரு டவுசர். அந்த வண்டியில வரும் ஜல்லி மதிக்குது. சேர்க்கப்பட்ட நாகரிகம். ஆமா. சரிண்ணா. இப்பேற்பட்ட காலத்துல காலத்துல ஸ்டைலா வளர்த்து சொல்லாம திருப்பதி மொட்டை கோயிந்தா போறது வணக்கமா. அண்ணா இதெல்லாம் பழசு. புதுசா விட்டா எப்படி? ஹாய் ஆய் காலையில போயிட்டேன். நீ போன ஆய் கேக்கல, இது வேற ஆய். வேற ஆயினா பக்கத்து வீட்டு பாட்டியா.